وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அவனும் நிகரில்லா திருவினுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேர்களால் முஸ்லிம்களாகிய நம் மீது அருளாளனாகிய அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்று கூடல் மூலம் அல்லாஹ்வை துதிப்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சொற்பமான நாட்களை கொண்டது. இதில் நாம் செய்து வரும் ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணி கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறான். நம்மிலே ஒவ்வொருவரும் இறைவனுடைய கேள்வி கணக்கிற்கு, இறைவனுடைய அந்த மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இரண்டு எழுத்தர்கள் அமர்ந்து நாம் சொல்லும் ஒவ்வொன்றையும் முறையாக பதிவு செய்கிறார். நம்முடைய செயல்கள், அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் கணக்கிடப்படுகின்றன, எழுதி குறித்து வைக்கப்படுகின்றன. ஒரு நாள் வரும், கேள்விக்காக அது தயார் நிலையில் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் யாசின் என்ற குர்ஆனுடைய 36வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறான்: இன்னா நஹ்னு நஹ்யில் மௌத்தா, மரித்த அனைவரையும் நாம் நிச்சயம் உயிர் கொடுத்து எழுப்புவோம். இன்னா நஹ்யில் மௌத்தா, இன்னா நஹ்னு நஹ்யில் மௌத்தா, மரித்த அனைவரையும் நாம் உயிர் கொடுத்து எழுப்புவோம். எழுப்புனதோட விடுறதில்லை. வனக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும், அவர்கள் தங்களுக்காக எதை உட்படுத்தி அனுப்பினார்களோ அதையும் சரி, வாசாரகும், அவர்கள் எதை விட்டு விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்களோ அதையும் சரி நாம் எழுதி வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், இது அனைத்தும் ஒரு புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதப்படுகிறது. இது அனைத்தும் ஒரு புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதப்படுகிறது. இந்த வசனம்
இந்த அத்தியாயம் மொத்தத்தில் மக்காவில் இறங்கிய அத்தியாயம், மக்கி அத்தியாயம். மக்காவில மறுமையும் அதன் நம்பிக்கையும் அதில் மனிதர்கள் கொள்ள வேண்டிய பிடிப்பையும் குறித்து பேசிய வசனங்கள் இவை. ஆனால் இமாம் ஷன்கீசி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அழுத்தமாக விளக்கம் சொல்கிறார். இந்த வசனம் எல்லா காலத்திற்கும் எல்லா நிலைக்கும், குறிப்பாக மனிதன் எதை முற்படுத்தி அனுப்புகிறானோ அதை குறித்தும், அவன் எதை இந்த உலகத்திலே தனக்கு பிறகு நன்மை தரும் என்று விட்டு வைப்பானோ அது அனைத்தும் கத்தமும் வாசாரம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்து அனுப்பியது. நாம இருக்கிறோம், ஒவ்வொரு அமல்களையும் பார்த்து பார்த்து இது நமக்கு நமக்கு என்று எவைகளை எல்லாம் செய்வோமோ அந்த அறங்கள் அனைத்தும் எழுதப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, வாசாரகும் நாம நினைக்கிறோம் இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம்னு, போகும் பொழுது நன்மையாகவும் சிலதை விட்டு செல்வோம், தீமையாகவும் சிலதை விட்டு செல்வோம். நன்மையாக விட்டு சென்றாலும் அது கணக்கிடப்படும், தீமையாக விட்டு சென்றாலும் அதுவும் கணக்கிடப்படும் என்று அவர் கூறுகிறார். இந்த வசனத்தை எடுத்து வச்சு இந்த வசனம் சார்ந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள், மனிதர்கள் இருக்கும் காலத்தில் பார்த்து செய்தவை என்று ஒன்று, தன்னுடைய இறப்பிற்கு பிறகும் தனக்கு பலன் தர வேண்டும் என்று செய்யக்கூடியது இன்னொன்று. ரெண்டு பாட்டை பிரிக்கிறார் நன்மைகளை. இருக்கிற காலத்துல பார்த்து பார்த்து காலையில சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், சூழ்நிலையை கருத்துல கொண்டு என்னவெல்லாம் நன்மை இருக்குமோ அந்த நன்மைகளை எல்லாம் செய்யறது என்பது ஒரு விதம். அது இப்பொழுதே இங்கிருந்து நமக்காக அனுப்புவது. இன்னொன்று, நாம் சென்று விடுவோம், ஆனால் நமக்கு பிறகு நமக்காக அமல்கள் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு விளக்க உரையாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதை இதா மாத்தர் ரஜுலு இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றார். உலகத்துல யாருக்கும் சம்பவிக்காத நிகழ்வு அல்ல மரணம். எல்லோரும் சுகித்தாக வேண்டிய மிக முக்கியமான ஒரு இன்பம், ஒரு மிக முக்கியமான அனுபவம் மரணம். அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக அழகாக தெளிவாக விளங்கும்படியாக சொல்கிறார்கள். அந்த வசனத்தை விளக்குற மாதிரி இந்த செய்தி என்ன? இதா மாத்தல் இன்சானு, மனிதன் இந்த உலகத்திலிருந்து மரிக்கிறான் என்றால் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுடைய அறங்கள் அனைத்தும் இந்த உலகத்திற்கும் அமலுக்கும் உள்ள தொடர்பே இல்லாதபடி அருந்து துண்டாகிவிடும். இல்லா மின் ஸலாஸ், மூன்றே மூன்றை தவிர. மூன்றே மூன்றை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றையும் வரிசைப்படுகிறார். என்ன அது? வலதுன் சாலிஹுன் யதுலு, வலதுன் சாலிஹுன் யதுலு, தன் தந்தைக்காக அல்லது தன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யும் பிள்ளைகள். தன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யும் பிள்ளைகள். எல்லாரும் விட்டுட்டு போறோம். நாம யாருமே இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கியிருப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கு ஒரு நல்ல ஒரு நல்ல கையீடை மறுபடியும் தருவான் மறுமையில. அது ஒரு சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருப்பான். ஆனால் யாரும் பெருவாரியானவர்கள் பிள்ளைகள் இல்லாதவர்களோ அவர்களை விட்டு செல்லாதவர்களோ கிடையாது. வலதும் சாலிகும், சாலிகான பிள்ளைகளை விட்டுட்டு போனா அவங்க நம்முடைய இறப்பிற்கு பிறகும் பலன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, கல்வி. என்ன கல்வி? மனிதர்கள் பலனடையும்படியாக, இந்த சமூகம் சுபிட்சி அடையும்படியாக நன்மை பயக்கும் கல்வி. அதை ஒருத்தர் விட்டுட்டு போனா அந்த கல்வி எந்த காலமெல்லாம் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அதன் மூலம் நன்மை கிடைக்கிறதோ அதனுடைய நன்மையெல்லாம் அவருக்கு இறந்த பிறகும் சென்று சேரும். இது இரண்டாவது. மூணாவது என்ன? சதகத்துன் ஜாரியா, தொடர்ச்சியாக தங்களுக்கு நன்மை தரும்படியான சதகா, தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் என்ற அந்த வார்த்தைக்குள்ள இஸ்லாம் மிகப்பெரிய பொருளை வைத்திருக்கிறது. நாம பல தடவை கேட்டுக்கொடுக்கிறோம். சதகா அப்படிங்கிற வார்த்தையை சுருக்கமா ஏதோ ஒரு ஏழைக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத மாத்திரம் குறிக்கக்கூடியதா நீங்க எடுத்துக்க கூடாது. மாறாக அது பறந்து விரிந்த பெரிய பொருளை கொண்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் அழுத்தமானதுதான் சதகாவை ஜாரியாவாக செய்யுது. எப்படி? இன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம், இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஏதோ ஒன்று உதவி செய்யறோம், அது இன்று முடிந்தது, நாளை முடிந்தது,
அல்லது 1-2 நாட்களோடு முடிந்தது என்றால் அது சாமானிய ஒரு சாதாரண சதக்காவோடு நின்றுவிடும். இதை தாண்டி சதக்காவிற்கு ஒரு அழுத்தம், சதக்கா ஜாரியா, தொடர்ந்து பின்னால் நன்மை தந்து கொண்டு இருக்கும்படியான ஒரு தர்மம். அது என்ன? அதுதான் வக்ஃபுல் கைர். வக்ஃப், இஸ்லாம் சொல்லக்கூடிய வக்ஃப். வக்ஃப்னா என்ன? அல்லாஹ்விற்காக என்று ஒரு மனிதன் கொடுத்து, தனக்கு இருக்கும் சொத்து இருக்கும், தனக்கு இருக்கும் பொருளாதாரம் இருக்கும். நாம இன்னைக்கு யாருக்கு கொடுத்தாலும் எங்க இருந்து தான் கொடுக்க போறோம்? நான் என் பாக்கெட்ல இருந்து தந்தேன், ஏன் சம்பாத்தியத்துல தந்தேன், நான் உழைச்ச முதலாக்கும் அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் வாய் வார்த்தைக்கு ஓகே. ஆனா நாம எதை செலவு செஞ்சாலும் அது யார் கொடுத்ததுதான்? முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததுதான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் அல்லாஹ் சொல்றான். நான் உனக்கு தந்ததுல இருந்து கொடுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தந்ததுதான். அல்லாஹ் சிலருக்கு குறைவாக தருவான், குறைந்தபட்சம் அவர்களால் கொடுக்க முடியும். சிலருக்கு நிறைவாக தருவான், அவர்கள் காலத்திலும் தனக்கு தேவையை பூர்த்தி பண்ணும் அளவிற்கு கொடுக்க முடியும். அது வக்ஃப். எப்படி? அது அல்லாஹ்வுடைய பாதையில் பூரணமாக தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அல்லது சொத்துக்களில் ஏதேனும் ஒன்றையோ பூரணமாக இறைவனுக்காக என்று எழுதி கொடுத்துருது. அது என்ன ஆகாது அப்படின்னா, இன்னொருத்தரால் விலை சாட்ட முடியாது. காணிக்கணும், இன்னொருத்தரால் விலை சாட்ட முடியாது. விட்டுட்டு போனவர் போயிட்டார், போன பிறகு அதுக்கு பின்னால இருப்பவர் என்னவா இருப்பார்? அதற்கு பொறுப்பு வகிப்பவராக இருப்பார், அதை நிர்வாகம் செய்வோராக இருப்பார். அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை கிடைக்க வேண்டும் என்று அது வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அதிகாரியாக, பொறுப்பாளராக இருக்க முடியுமே ஒழிய அதை மாற்றி மறிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா வக்ஃப். இன்னைக்கு இந்த பள்ளி இருக்கு, இன்னைக்கு இப்ப இந்த பள்ளி இருக்கு, இது போல எண்ணற்ற பள்ளிகள் இருக்கின்றன. இது அனைத்துமே எதற்குள்ள வந்துரும்னா வக்ஃப் என்ற அந்த ஒத்தை சொற்குள் வந்துடும். வக்ஃப் என்ற அந்த ஒற்றை சொற்குள் வந்துடும். என்ன? அது இறைவனுக்காக என்று தரப்பட்டது. இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் காலம் காலம் வருவார்கள், மாறுவார்கள். இத நம்ம ஊர்கள்ல பள்ளியில முத்தவல்லின்னு இருப்பான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்தவல்லிங்கிறது யார் தெரியுமா? அல்லது தவல்லா லி வாகுஃபின், யாரு வக்ஃப் செஞ்சாரோ அவருக்கு யார் பொறுப்பேற்று பின்னால இருந்துட்டாரோ அவரு. அதை ஆக்ட் சொல்லுது. முத்தவல்லி அப்படிங்கிறது ஏன் சொத்து, நானே முழுவதுமாக ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க, ஏன் இடம், நானே முழுவதுமாக பணத்தை போட்டு ஒரு பள்ளியையோ அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தையோ அல்லது ஏதேனும் இந்த சமூகத்துக்கு பலன் தரக்கூடிய காலத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குகிறேன். நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பிறகு என் பிள்ளை, என்னுடைய வாரிசு தாரர் ஒருத்தர் அதுக்கு பின்னால் அதை நிர்வகிக்கக்கூடியவராக வருவார் என்றால் அவர் முத்தவல்லி, அவர் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர். ஆனா இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய பல பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கு பின்னாலையும் யாராவது ஒரு பெரிய மனிதர்களுடைய பெயர்கள் இருக்கு. பாத்திருக்கீங்களா? மல்கர் ஷா இருக்கான், யாரோ ஒரு பெரியவர் கொடுத்தது. முஹியத்தீன் அப்படின்னு யாரோ ஒரு பெரியவர், யாரோ ஒருத்தர் கொடுத்தவருடைய பெயரையும் பின்னாலே சேர்த்துக்கிடுவாங்க. உலகம் ஃபுல்லா அது மரபுல இருக்கு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னாருடைய பெயரால் அது அறியப்படக்கூடியது, இன்னாள் அதை வக்ஃப் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுல எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் யார் வக்ஃப் செய்தார்களோ அவர்கள் விட்டு சென்ற பிறகு அது இந்த சமூகத்திற்கான மொத்த சொத்து. ஏன்? இந்த சமூகத்தின் நன்மைக்காக, எல்லோரும் நன்மைக்காக, இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு தனி மனிதனும் பலன் பெறும்படியானதாக என்று சொல்லும் பொழுது அதுல வேற யாருக்கும் எந்த தனி உரிமையும் தனி அதிகாரம் இருக்காது. என்ன இருக்கும்? அதை நிர்வாகம் செய்யும் பொறுப்பும் உரிமையும் அதிகாரமும் இருக்கும். அவர்கள் என்ன செய்ய முடியாது என்றால் காலத்திற்கேற்ப இதை விற்று விலையாக்கி அதை மாற்றி மறித்து என்ற இடத்திற்கு நகர முடியாது. அதுல பள்ளிவாசல் அடக்கம், பள்ளிவாசல் அல்லாத ஏனைகளும் உண்டு. அவங்க காலத்துல இருந்து இது முதல்ல தோங்குது. எப்ப நபிகள் நாயகம் மக்காவில ஆதி ஆலயம் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பள்ளியில இருந்து வந்தாங்களோ, வந்த பிறகு அவங்க மதீனாவுக்கு வந்து செஞ்ச முதல் காரியம் மஸ்ஜிது குபா. 14 நாள் அந்த இடத்துல தங்குற அந்த இடத்துல முதல்ல கட்டப்பட்டது மஸ்ஜிது குபா. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய முயற்சி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி. மஸ்ஜித் நபவி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முழுக்க தான் கொண்டு வந்திருந்த ஒட்டகத்தை விற்று அதனுடைய இடத்தை 2 அனாதை இடத்திலே கிரயம் வாங்கி பின்னர் உருவாக்கிய பள்ளி. முதல்ல செஞ்சாங்க தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பங்கு யாருக்கு போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு யாருக்கு போய்கிட்டு இருக்கு? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முன்மாதிரி. அவர் முன்மாதிரியா இருந்ததோட
அந்த சமுதாயத்திற்கும் அதை படித்து கொடுத்து விட்டு சென்றார்கள். எப்படி படித்து கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்க இன்னைக்கு சொத்துக்காரங்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், என் பிள்ளைக்கு நான் 1 கிலோ தங்கம் போட்டு கொடுக்கேன்னு, தங்கம் போட்டு கட்டி கொடுக்கேன்னு சொல்றது பெருமை நினைக்கிறாங்க. 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவு? இன்னைக்கு 60 லட்சம் ரூபாய். 1 கிலோ தங்கம் விலை தெரிஞ்சவங்க தப்பா சொல்றேன்னா விட்டுருக்கேன். 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாயில என்ன செய்யலாம்? ஒரு ஆளு அழகா அருமையா தேவையுடைய ஒரு இடத்துல என்ன செய்யலாம்? பள்ளி கட்டி கொடுக்கலாம். 5 பேரை கட்டி கொடுக்கிறார். 5 பேருக்கு கொடுக்கிறார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 பேருக்கு கொடுக்கிறார் என்றால் இது அழிஞ்சு போகக்கூடியது. எங்க அழிஞ்சு போயிடும்? யாருக்கு கொடுத்தோமோ, யாரு வாங்கினாங்களோ, யாரு அனுபவிச்சாங்களோ, யாரு கொஞ்ச நாள் என்று இருந்தார்களோ அதோடு முடிஞ்சிடும். ஆனா வகுப்பிற்கு பார்த்தீங்களா அப்படி அழியாது. எப்படி தெரியுமா? காலம் முழுக்க வரும். ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹைபர் யுத்தத்துல ஹைபரில் கிடைக்கப்பெற்ற எல்லா பொருட்களையும் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது ஃபைன். போரிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த பொருள் எல்லாரும் எனக்குள்ளது எடுக்கிறாங்க. எல்லாரும் எனக்குள்ளது எடுக்கிறாங்க. உமர் கத்தாப் மதீனாவிற்கு வந்த பிறகும் அவர் ஒரு பெரிய செல்வந்தர் எல்லாம் அல்ல. நல்ல வசதியா வளமா வாழ்ந்த ஆள்லாம் கிடையாது. எனக்கு ஹைபரில் கிடைத்த அந்த சொத்து இருக்கிறதே நாயகமே, அது எனக்கு ரொம்ப பிரியத்திற்குரியது. ஆனால் அதை நான் என் வாழ்நாள் நன்மைக்கு, என் வாழ்நாளுக்கு பிறகும் நன்மைக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சொன்னாங்க, அதை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் பயன்படும்படியாக அதை ஒரு பொது சொத்தா மாத்து என்று சொல்கிறார். பொது சொத்தா மாத்துறாரு. ஹைபர்ல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த இடத்த இன்னைக்கு நமக்கெல்லாம் இது மாதிரி ஏதாவது வாய்ப்பா கிடைச்சா, இப்ப சராசரியா ஒரு மாசம் ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் ஈட்டக்கூடிய ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சா என்ன தோணும்? அதை வச்சு என்ன சொத்து முடிக்கலாம், காலத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை உருவாக்கிட்டு போகலாம் அப்படிதான் தோணும். ஆனா அவங்களுடைய தோற்றத்தை பாருங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இதை அழுத்தமா சொல்றாங்க. சஹாபாக்கள் நபி தோழர்களில் நாங்கள் யாரும் வக்ஃப் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்திருக்கிறோம். ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்திருக்கோம். ஏன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு சாமானிய விஷயம் அல்ல. என்ன, கண்மூடிய பிறகும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடியது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், உமர் கத்தாப் செய்தார்கள். உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய கொலையின் சம்பவத்தின் போது அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார். யாருக்கு மத்தியில? யார் அவரை வீட்டுக்குள்ள தடுப்பு காவலில் வைத்து 40 நாள்கள் அவர் கொலை அளவிற்கு செல்லும் அளவிற்கு தொல்லை கொடுத்தார்களோ அவனத்துல சொல்றாரு, இப்ப உஸ்மான தெரியாமையா நீங்க உஸ்மான் நடந்துகிட்டு இருக்கீங்க? இந்த உஸ்மான யாரோட தெரியாமையா இந்த உஸ்மான் நடந்துகிட்டு இருக்கீங்க? இதோ இந்த மஸ்ஜித் நபவி, இதோ இந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய இந்த பள்ளி தொழும் மக்களுக்கு எல்லோருக்கும் போதுமான இடவசதியோடு இல்லாத நிலையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். தோழர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது இதை யாரேனும் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை செலவு செய்து வாங்கி மக்களுக்காக விரிவாக்கி தர முடியுமா என்று கேட்டார்கள். நான் என்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கொடுத்து இந்த பள்ளியை விரிவாக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வாங்கி இதை அல்லாஹ்விற்காக தருகிறாரோ அவர் இந்த பள்ளிக்கு வரும் பொழுது எல்லா முஸ்லிம்களை போன்று அவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் இன்று வரையிலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளியில் எனக்கு அறிவுரிமை இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்த புதுசுல மக்காவில இருந்து வந்த எங்க எல்லாருக்கும் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ஒத்துக்கொள்ளதாக இருக்கவில்லை. மக்கள் எல்லோருக்கும் தண்ணீர் தேவை இருந்தது. 35,000 திர்ஹம். எனக்கு அது பெரிய தொட்டு தான், அது சாமானிய தொட்டு இல்லை. இமாம் துர்மிதி பதிவு செய்கிறார், 35,000 திர்ஹமை கொடுத்து நான் ஒரு கிணற்றை வாங்கினேன். ஒரு ரூமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் மதீனாவிலே பயன்படுத்துவதற்கு தடை விதித்து ஒரு யூதருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கிணறு மக்கள் எல்லோரும் தண்ணீர் கொடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்பதற்காக தேவைப்படுகிறது என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நான் கொடுத்தேன். எந்த உஸ்மானை நீங்கள் சிறைப்பிடித்திருக்கிறீர்கள் தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இவங்க எதை செஞ்சு காட்டினாங்களோ அவங்க அதை சொல்லி காட்டி அந்த மக்களுக்கு மத்தியில இந்த மக்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை சொல்லி காட்டினார். அன்பிற்குரிய வக்ஃப் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு ஒருத்தர் விட்டுட்டு போனாரோ அன்னையில இருந்து அது எவ்வளவு காலம் இந்த உலகத்துல பலன் தரக்கூடியதாக இருக்குமோ
அவ்வளவு காலம் தொடர்ச்சியாக அவருக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும். அப்படி தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியது ஒரு வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. ஆனா இதை ஒருத்தர் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் அப்படியே நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கன்னு கொடுத்துட்டு போறதுக்கு இஸ்லாம் என்ன செய்யலைங்க, அனுமதிக்கல. இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சொத்தை சேர்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. சொத்து சேர்ப்பதில் இஸ்லாம் உச்ச வரம்பை வைக்கவில்லை. ஹலாலான வழிகளிலே ஒரு மனிதர் எவ்வளவு நாளும் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம். அந்த சேர்த்த சொத்தை தனக்கு என்று வைத்துக் கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்வது சிறந்த ஒன்று. ஆனால் தனக்காக மறுமைக்கு என்று ஒரு பாகத்தை ஒதுக்குவது அதே அளவிற்கு அல்லது அதை விட சிறந்தது. ஏன் நாம பெத்து விட்டுட்டு போறோம் பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை விட்டுட்டு போறோம். அவங்களுக்கு நல்ல தீமை என்று எதெல்லாம் இருக்கோ அது அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறோம். ஆனா நம்முடைய கண்ணுக்கு பின்னால பூரணமா அவங்க அப்படித்தான் இருப்பாங்களாங்கிறது என்ன கிடையாதுங்க, உத்தரவாதம் கிடையாது, உறுதி கிடையாது. இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. நமக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு புதிய நவீன கல்வி கொள்கைகள் எல்லாம் படிச்சு கொடுக்கக்கூடிய செய்தி எல்லாம் இறந்து போனவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தொழுகு கூட நடத்த மாட்டான். இறந்து போன தாய்க்கும் தந்தைக்கும் தொழுக கூட நடத்துற அளவுக்கு தெளிவானவராக பிள்ளைகள் இருக்க மாட்டான். அந்த அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இடமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை. ஆனா இந்த இடத்துலதான் நமக்கு வக்ஃப் தேவைப்படுது. என்ன வக்ஃப் தேவைப்படுது? அல்லாஹ்விற்காக ஆலயங்கள், அந்த ஆலயங்களை தழுவி அந்த ஆலயங்களின் நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய கல்வி நிறுவனங்கள், பைத்துல் மால்கள், பைத்து ஜக்காத்துகள், இது அனைத்தும் தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுது? யாருக்கு தேவைப்படுகிறது? எனக்கு தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுகிறது? என் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுகிறது? இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைப்படுது. பாருங்க, மஸ்ஜிது நபவியை நான் விரிவாக்கி கொடுத்தேன் என்று அவர் சொல்றார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடமாக எது இருக்கு? உலகம் ஃபுல்லா கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடமாக எது இருக்கு? இன்னைக்கு நீங்க போங்க மஸ்ஜிது நபவியில, இன்னைக்கு போங்க. இன்னைக்கு பொழுதுல இப்போ ஒரு அசருக்கு பிறகோ, இப்போ ஒரு மகரிப்புக்கு பிறகோ, இப்போ ஒரு இஷாக்கு பிறகோ, அன்றாட ஃபஜ்ருக்கு பிறகோ ஏதாவது ஒரு வகுப்பு ஒரு 10-20 மூலையில ஒரு ஆளுங்களுக்கு முதல்ல நடந்துருக்கு. ஒரு பள்ளி ஒரு ஏரியாவில் மட்டும் எல்லா பக்கமும் மைக் இருக்கு. அங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் சின்ன சின்ன அளவுல ஆம்பிளிஃபையர் வச்சு அந்த ஏரியாவில் மட்டும் கேட்கிற மாதிரி பெரிய அளவில் மாணவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து செய்வாங்க, குறிப்பிடுத்திருப்பாங்க. அறிஞர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு கல்வியை புகட்டி கொண்டே இருப்பார். இன்னைக்கு அந்த நன்மை அனைத்தும் அவருக்கு போயிட்டே இருக்கு. யோசிங்க, நம்ம பள்ளி யோசிங்க, நம்ம பள்ளி யோசிங்க. அல்லாஹ்வுடைய பெயரால காலையில் இருந்து இரவு வரையிலும் ஒரு மனிதனுக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்கிறது. எப்படி போகுது? யார் ஆரம்பத்துல அதுக்கு வித்து போட்டாங்களோ, யார் அதுக்காக உழைச்சாங்களோ, யார் அதுக்காக செலவு செஞ்சாங்களோ, யார் அதற்காக பின்னால நின்னாங்களோ, அவங்க அவ்வளவு பேருக்கும் எதுல இருந்து உள்ள நன்மை? காலையில இருந்து இரவு வரையும் அல்லாஹ்வுடைய பாதையில இது எதுக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்குதோ அது அத்தனையுடைய நன்மையும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நம்முடைய கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் எல்லாம் அப்படி இயங்குகின்றனவா? நம்ம பள்ளி நம்ம உதாரணம் சொல்றோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடக்கு. காலையில சின்ன பிள்ளைங்களுக்கு மதரசா இருக்கு, காலையில ஒரு அறிவுரை இருக்கு, காலையில பெரிய ஆளுங்களுக்கு மதரசா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபுத் நடக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெண்களுக்கான கல்லூரி முழு நேரமும் நடக்கு, அப்புறம் குர்ஆன் மனனப்பள்ளி நடக்கு, அப்புறம் மாலையில பெண்களுக்கான வகுப்பு நடக்கு என்று வரிசையா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க, இது எல்லாமும் பள்ளியை சார்ந்து மாத்திரம் தானா? பள்ளிக்குள்ளே இது அடங்கிருமா? பள்ளிக்குள்ளே எல்லாரும் இது அனைத்தையும் அடைஞ்சிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. என்ன தேவைப்படுது என்றால் இந்த சமுதாயத்திற்கு வக்ஃப் செய்ய வேண்டிய அவசியம் தேவைப்படுது. என்ன மாதிரி வக்ஃப் தெரியுமா? எப்படி உமர் இப்னு கத்தாப் செய்தார்களோ, எப்படி உஸ்மான் இப்னு அஃபான் செய்தார்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கு முதல்ல தண்ணில் இருந்து தூங்கினாங்களோ அதர் மாதிரியான தேவைகள் இருக்கிறது. இது இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் விளங்கி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல விளங்குறதுனாலதான் இன்னைக்கு தமிழகம் அல்ல, இந்தியா அல்ல, உலகம் முழுக்க எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ அதை சார்ந்து வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிகள் அனைத்தும் உலகம் ஃபுல்லா நிர்வாகம். இன்னைக்கு இங்கதான் வக்ஃபோடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலையும், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அத்தனை இடத்துலையும்
விசாரத்துல் அவுகாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மினிஸ்ட்ரி அதற்காக ஒர்க் ஆகுது. எல்லா பள்ளியையும் நிர்வாகம் பண்ணக்கூடியது. இன்னைக்கு இந்த பள்ளி இருக்குன்னா இந்த பள்ளியில தண்ணி வரணும்னா நம்ம எல்லாரும் பைசா போட்டால் தான் கிடைக்கும். இந்த பள்ளி இருக்குன்னா இங்க கரண்ட் வேணும்னா நாம எல்லாரும் பைசா போட்டால் தான் இங்க கரண்ட் ஏற்பாடு பண்ண முடியும். இங்க நாம இமாம் ஒருத்தரை அமர்த்துகிறோம் என்றால் அவருக்கான ஊதியத்தை நாம் தான் கொடுக்க முடியும். சவுதி அரேபியால அப்படி கிடையாது. நான் ஒரு பள்ளி கட்ட ஆசைப்படுறேன்னா ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கத்துல அனுமதி வாங்கி ஒரு பள்ளியை கட்டி அரசாங்கத்துல கொடுத்த போதும் இமாம் அப்பாயிண்டட் ஆயிடுவாரு, மத்தின் அப்பாயிண்டட் ஆயிடுவாரு, கரண்ட் வந்துடும், தண்ணி இணைப்பு வந்துடும். இன்னும் என்ன தேவையோ அவ்வளோதையும் அரசாங்கம் பார்த்துருக்கு. ஏன்னா அதுக்கு தனி அவுகாஃப் இருக்கு. இங்க என்ன இல்ல, அவுகாஃப் சரியாக இல்லை. அன்புக்குரியவர்கள, வக்ஃப் செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. வக்ஃப் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் சுன்னாவும் நமக்கு சொல்கிறது. என்னது, நீ கொண்டு வந்த எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துடாத, உனக்கு என்ன இருக்கோ அதுல உன் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு 3ல் 1 நீ அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு போ. நபிகள் காலத்துல அபூ தல்ஹா என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிக்கு நேர் எதிராக பைருஹா என்ற ஒரு தோட்டத்தை தன்னுடைய சொந்த சொத்தாக வைத்திருந்தார். அந்த சொத்தை லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரையிலும் நிச்சயமாக நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்ன அந்த வசனத்தை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பைருஹாவை நீங்களே வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். அதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா அப்படின்னு சொல்லல, உனக்கு சந்ததி இருக்கான்னு கேட்கிறார். எனக்கு ஒரு பெண்மகள் இருக்கார். ஒரு மனிதன் தான் விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பிறரிடம் தேவை உடைவுடலாக விட்டு செல்லக்கூடாது. அவங்களுக்காக ஏதாவது விட்டுட்டு போகணும். நீ விடுறதா இருந்தா 4ல் 1 கொடு அப்படின்னா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் கொஞ்சம் கூட என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் அடம்பிடிக்கிறார் கொடுக்கிறது. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலுஸ் 3ல் 1 நீ கொடுக்கலாம் அல்லாஹ்வுடைய பாதையில், மிச்சத்தை உடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல் என்று ஒரு அளவையும் நிர்ணயித்தார். அன்பிற்குரியவர்களே, வக்ஃப் செய்வது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்வது, காலத்திற்கும் அதில் நமக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்க பெறுவது என்பதெல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்த ஒரு அருமையான வழிமுறை. இதை பின்பற்றிய உலகத்துடைய வக்ஃப்கள், சொத்துக்கள் அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன. இதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நம்மிலே ஒவ்வொருவரும் சிந்திக்கவும் செயலாற்றவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் فاستغفروه من كل ذنب انه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر وَلِلَّهِ عَاقِبَةُ الْأُمُورِ. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளே எல்லோரும் பெருங்குடையாளர்கள். நம்மால் இயன்ற அளவிற்கு பலதையும் செய்துதான் இது போன்ற பள்ளிவாயில்களும் பல கல்வி நிறுவனங்களும் இறைவனுக்காக என்று அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு வக்ஃப் சொத்துக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதில் நம்ம எல்லோருடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருந்தாலும் இந்த சொத்துக்கள், இந்த அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வக்ஃப் சொத்துக்கள் நிர்வாகம் செய்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. நீ பாருங்க, கடந்த 1 வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள ஒரு பெரிய அமளி துளி நடந்துட்டு 2 இடத்துல, ஒன்று தமிழ்நாட்டுல, இன்னொன்னு தேசிய. தமிழ்நாட்டுல என்ன நடக்கு, மதுரையை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர், ஒரு முஸ்லிம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். வழக்கினுடைய வாதம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் பல 1000 கோடிகள் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. அதை வக்ஃப் துறையை சார்ந்த அதிகாரிகள் 2000 கோடிகளுக்கு மேல் முறை தவறி விற்று பணம் ஈட்டியிருக்கிறார்கள். இதை விசாரித்து இது விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு
அஜ்மல் கான் சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரர் மதுரையில இளம் நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். கவனிங்க, 2000 கோடி எங்க மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வக்குஃபு சொத்து முறை தவறி விற்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆவணங்களை அவங்க சௌரியத்துக்கு தயாரிச்சு யாருக்கு விற்க முடியாதோ, ஏன்னா வக்குஃபு சொத்து விற்க முடியாது, விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கு என்ன வழிகள் உண்டோ அது அவ்வளத்தையும் முறைகேடாக செஞ்சிருக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, நாடாளுமன்றத்துல தனிநபர் மசோதாவை ஒரு மதவாதி, இந்த இஸ்லாமிய விரோதி ஒருவன் கொண்டு வருகிறார். என்னன்னு சொல்லி, பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து வக்ஃப் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் 1956 வக்ஃப் ஆக்ட் ஒண்ணு இருக்கு. இந்த 2 ஆக்டையும் நாம் பின்வாங்க வேண்டும். வக்ஃப் சொத்தை பராமரிப்பது என்பதற்கு ஒரு சட்டமோ, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது அதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அதற்கான வாய்ப்புகளோ இல்லாமல் பண்ண வேண்டும் என்றது ஒரு முயற்சி. இப்போ கீழே நடந்தது அதிகாரிகளும் உள்ளே இருக்கக்கூடிய சில பெருச்சாளிகளாலும் ஏற்பட்டது. மேல இருக்கக்கூடிய என்ன தெரியுமா, மொத்த சட்டத்தையும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த சொத்தை இந்த சமுதாயத்திற்கு பயன்படாத விதத்தில் பண்ணிவிடலாம் என்ற சதி. ஆனா இந்த சதிய யாரோ பண்றாங்க, எங்கோ இருந்து பண்ணுகிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே, அது தவறு. உங்களுடைய எண்ணம் தவறான பிழையான. இத யாரோ எங்கோ இருந்து பண்ணுகிறார்கள் என்பதை விட நாம் கண்காண நம்முடைய கண் முன்னால் இருக்கக்கூடிய பல வக்ஃபுடைய சொத்துக்களுடைய விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ளும். அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட சொத்துங்க. இந்த சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்கள், நிர்வகிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த சொத்தை எதற்காக அவர்கள் வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நிர்வாகம் செய்கிறார்கள். நிர்வாகம் செய்யணும். அது அல்லாத ஒன்றுக்கு அதை என்ன செய்யக்கூடாது, மடை மாற்றக்கூடாது. இது யாருடைய வேலை? யார் அதை நிர்வாகம் செய்கிறார்கள். மற்றவங்க வேலை என்ன, வக்ஃப் செஞ்சவங்களுக்கோ அல்லது வக்ஃப் செய்யப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சமுதாயத்துல கண்காண பார்க்கக்கூடிய உடைய நிலைமை என்ன? யாரோ ஒரு முஸ்லீம், வக்ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபீசர்ஸும் முஸ்லீம் ஆபீசர்ஸ் தான். இன்னைக்கு இந்த பள்ளியில இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளியில வக்ஃபோர்டு சார்பாக வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறோம்னா ஒரு வக்ஃபோர்டு இன்ஸ்பெக்டர் வருவார். நமக்கு தெரிய சில வக்ஃபோர்டு இன்ஸ்பெக்டர் தொடர்பில் இருக்கிறாங்க. வக்ஃபோர்டு நம்ம நிறுவனங்கள்ல படிச்சு வக்ஃபோர்டு இன்ஸ்பெக்டர் ஆன பிள்ளைகளும் நம்மோட அங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன கூத்தெல்லாம் நடக்குது, அல்லாஹ்விற்காக என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயங்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த நன்மைகள், அதிலிருந்து சமுதாயத்திற்கு செலவு செய்யப்படக்கூடிய அந்த செலவினங்கள், இது அனைத்தையும் ஒரு கூட்டம் சுருட்டி தின்பதற்கு முயற்சி செய்கிறது. யோசிச்சு பாருங்க. நியாயமா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருடைய அறிவிலையும் நான் எட்டுன்னு நான் நினைக்கிறேன். தென்காசியில நம்ம பள்ளிகளாக பெரிய மஹல்லா பள்ளிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் ஒரு கணக்கு கொடுப்பாரு. பெரிய ஜமாத், அதாவது ஒரு 1500 2000 தலைக்கட்டுகளை கொண்ட எந்த ஜமாத்தும் ஒரு 2.5 3 ஏக்கர் 4 ஏக்கர் பரப்பளவு இல்லாமல் பள்ளிக்குள்ளது. அதை சுற்றி, அதுவும் அதை சுற்றி உள்ள அந்த இடுகாடு உட்பட எல்லாத்தையும் சொல்றோம். அவர்களுக்காக பள்ளிக்கூடங்கள் கூட இருக்கிறது. அவர்களுக்காக பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, வக்ஃப் செய்யப்பட்ட அந்த சொத்து பெருவாரியான இடமா என்ன மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்கான திருமண மண்டபங்களாக மாறிக்கொண்டிருக்கு. சமுதாயத்தில் திருமண மண்டபங்களாக மாறிக்கொண்டிருக்கு. எப்படி திருமண மண்டபமா மாறிடுச்சு, அதெல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இங்க விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன நோக்கத்திற்காக அது வக்ஃப் செய்யப்பட்டது? என்ன நோக்கத்திற்கு? இந்த சமுதாயத்தினுடைய கடைக்கோடு ஆளும் இதன் மூலம் நன்மை பெற வேண்டும் என்பதுதான். வேற ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. வேற ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த சமுதாயத்துடைய கடைக்கோடி ஆளும் எப்படி நன்மை பெறுவான்? அவனுக்கு அது கல்வி நிறுவனமா இருந்தா நன்மை கிடைக்கும். அவனுக்கு அது ஒரு தொழில் ஸ்தானம். நிறைய இடங்கள்ல கடைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. முஸ்லீம்கள் மாத்திரம் தான் அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல எங்க மஹல்லாக்காரர்களுக்கு மட்டும்தான் நாங்க தருவோம்னு சொல்றாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் அவர்கள் உருவாக்கி கொண்ட விதி. ஆனால் பயன்பாடு என்று வரும்பொழுது அது எதற்கு பயன்பட வேண்டும், அப்படி பயன்படுகிறதா இல்லையா என்றால் பார்க்க வேண்டும். எப்படி 3-4 லட்சங்கள் அந்த கடைகள் மூலம் வருமானங்கள் வருகின்றன. வரக்கூடிய அந்த வருமானங்களை கொண்டு அந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக நல்ல கல்வியாளர்களை கொண்டு கல்வி வகுப்பு, நல்ல சிந்தனையாளர்களை கொண்டு இந்த சமுதாயத்தை இஸ்லாமிய மயப்படுத்துவதற்கான சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய ஏதாவது நிகழ்வுகள்,
இந்த சமுதாயத்தை மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சமுதாயம் போல வழிக்கு கொண்டு வருவதற்கான எவ்வளவு பறந்து விரிந்த வாய்ப்புகள், அதை பயன்படுத்தி அதற்காக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது இல்ல. இதுல எல்லாத்துலயும் ஜீரோ. இதனாலதான் இதை நாம சரியா பயன்படுத்தாதனாலதான் இங்க இருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதை முறை தவிர விற்கிறார்கள். அதுல ஒரு தப்பு நடக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு சில வாய்ப்பு இருக்கு, அதையும் கபலீகரம் பண்ண முயற்சிக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எளிமையானது, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இது பள்ளி என்றால் இந்த பள்ளியில இங்க தலைவராக, இந்த பள்ளிக்கு தலைவன் கிடையாது, அல்ல இது அவனுக்கு சொந்தமான சொத்து. இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை சார்ந்து இதற்கான உறுப்பினர்கள் என்று இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அதனுடைய அங்கங்கள் என்று நினைத்தால் நம் எல்லோருக்கும் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், இது பள்ளி அல்லாஹ்விற்காக தரப்பட்டது, இது பொது சொத்து, இது இறைவனுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. இதுல எனக்கு என்ன ஹக்கு உண்டோ அந்த ஹக்கை நான் செய்யணும், எனக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை, எனக்கு என்ன கடமை உண்டோ அந்த கடமையும் செய்யணும். உங்களுக்கு உரிமை என்ன, இங்க வரலாம் தொழலாம், இங்க இருந்து புத்தகங்கள் ஆண் இருக்கு, இதெல்லாம் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தொட்டு பார்க்காத பல புத்தகங்களும் அங்க இருக்கு. இது மாதிரி இன்னும் மேல ஒரு லைப்ரரி வச்சிருப்போம், இன்னொரு லைப்ரரி வைக்க போறோம். ஜஸாஹுமுல்லாஹ் ஹைரன். இங்கே ஒரு சில சகோதரர்கள் வக்ஃபுக்காக 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 சொல்லி புத்தகத்தை ஃபீ சபீலில்லாஹ் வாங்கி தர்றதுக்காக தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா காலத்திலும் உங்களுக்கு திருப்பொருத்தத்தை, அவங்களுடைய பொருத்தத்தை தரட்டும். என்ன எண்ணம், படிக்கட்டும், பயன்பெறட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும், இதுல என்ன நன்மை அடைவோம், அவங்களுக்கு போய் யாருக்கு அதுக்கு உண்டோ அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற எண்ணம். அன்பிற்குரியவர்களே, இதுல நம்மளை ஒரு பாற்றாக சேர்த்துக்கிறது என்ன, முதல் அதில் பயன்படுத்தக்கூடிய ஹக்க அனுபவிக்கிறது. ரெண்டாவது என்ன தெரியுமா, இதுக்குரிய ஹக்க கொடுக்கிறது. எதுக்குரிய ஹக்க, வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து யார் பேரில் ஆனது, வக்ஃப்னு சொன்னால இதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சேர்ந்து வந்துடும். என்ன வந்துடும், வக்ஃப் லில்லாஹ், வக்ஃப் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்டது. அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடத்துல அல்லாஹ்விற்கான இடத்திற்குள் நாம் வருகிறோம் என்ற அந்த அச்சமும் உணர்வும் இருக்கும். அப்படி இருந்தா வெளியே உட்கார்ந்துக்கிட்டு நாம அதாவது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை சொல்ல மாட்டோம். எனக்கு என்ன பங்களிப்பு உண்டு இதுல, வேலை எனக்கு இதுல என்ன பங்களிப்பு உண்டு நான் செய்யறதுக்கு எப்படி யோசனை வரும். இது அல்லாஹ்விற்காக தரப்பட்டது. அல்லாஹ்விற்காக தரப்பட்ட இடத்தில் ஒரு சாரார் நிர்வாகம் செய்கிறார் என்றால் அவர்கள் நிர்வகிக்கிறதுக்கு போ, அவங்களை எப்ப கேள்வி கேட்கலாம் தெரியுமா, எப்போ இந்த சொத்தின் நடத்தை மாறுகிறதோ அப்போ அவங்களை கேள்வி கேட்கணும். யார் கேள்வி கேட்பா, நான் இந்த பள்ளிவாசலுக்கு போக மாட்டேனே. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல பலதும் இருக்கு, அப்படி மாறுறதுக்கு காரணம் தானேங்க. இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல்ல பலதும் மாறுறதுக்கு காரணம் என்ன, அவன் ஒரு 10 பேர் உட்காந்து பாடாப்படுத்துறானுங்க, என்னவும் செஞ்சுட்டு போறான், நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு இருக்கிறது. அவனுடைய வீரியமும் விளைவு என்ன தெரியுமா, வெளியே உட்காந்து ஒருத்தர் திட்டம் போடுறான், இவன் கையில இருக்க பள்ளி எல்லாம் பிடுங்கணும், இவன் கையில வக்ஃப் செஞ்சு ஒரு காலத்துல விட்டுட்டு போன சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் சட்டத்தை நீக்கிறதுக்கும் வக்ஃப் சட்டத்தை மாற்றி வைக்கிறதுக்கும் முயற்சி பண்றான். அன்புக்குரியவர்களே, வரலாறு நமக்கு மிக தெளிவான பாடங்களை, மிக அழுத்தமான படிப்பினைகளை தந்திருக்கிறது. நாம் பாடம் படிக்கவில்லை என்றால் திருந்தாதவர்கள் நாம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து, எங்க வாப்பா விட்டுட்டு போன சொத்துல எனக்கு என்ன பங்கு உண்டு அதை தாங்கன்னு கேட்கிறாங்க. வாப்பா விட்டுட்டு போன சொத்துல எனக்கு என்ன பங்குண்டோ அதை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது. ஏன், மா தரக்னா சதக்கா, மா தரக்னா சதக்கா, நாங்க எதை விட்டுட்டு போறோமோ அது சதக்காவின் பொருள். நாங்கள் விட்டுட்டு போன எந்த பொருளுக்கும் யாரும் வாரிசாக முடியாது என்று சொல்லிட்டாங்க. ஆயிஷா, ஃபாத்திமா, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. எவ்வளவு வேண்டியவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு தூரம் அன்பு செலுத்துறவங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு தூரம் அன்பு செலுத்திருக்கேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் என்று எதை விட்டுட்டு போறாங்களோ அதை என்ன செய்ய முடியாதுன்னா மீற முடியாது. அதுல இருந்து ஒரு பங்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு தடவை, 2 தடவை, பல தடவை ஒரு மகள் தன் தந்தை விட்டுட்டு போன சொத்தை எனக்கு தான் கேட்கிறாங்க. விவரம் இல்லாம, அவங்களுக்கு அதை பத்தி சட்ட ஞானம் இல்லாமல். சட்ட ஞானம் உள்ள அந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த தலைவர், அந்த அமீருல் மூமினீன் அபூபக்கர் சித்திக் சொல்கிறார், அப்படி உனக்கு தர முடியாது சொல்கிறார்.
பள்ளிகள் என்பது சாதாரணமானது என்று சாதாரணமானது அல்ல. அது ஷாயிர், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னம், அல்லாஹ் அந்த உலகத்தில் வச்சுக்கக்கூடிய நினைவு சின்னம். அந்த சின்னங்களை நீங்கள் மதிப்பது மிக கடமை. அல்லாஹ் சொல்லிடுறான், அல்லதீன மக்கன்னா பில் அர்த், இந்த உலகத்துல நாம வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் எல்லாத்தையும் உருவாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தந்துட்டோம் அப்படின்னா அப்படியானவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் தெரியுமா? அகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவர்களாக, வாத்து ஸக்கா, ஸக்காத்தை கொடுத்தவர்களாக, அமருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவர்களாக, வனஹு அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், எல்லா காரியங்களின் இறுதி முடிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். இன்னைக்கு நம்ம கையில பள்ளி இருக்கு, பிரதானமான பணி தொழுக, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா நடக்கு. அதுக்கப்புறம் ஜக்கா, எல்லா பள்ளியிலும் நீக்கமர ஜக்காத் நிறைவு செய்யப்பட வேண்டும், அது நிலைநாட்டப்பட வேண்டிய இடம் அது. அதற்கு அடுத்து அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தளமாக அதை பயன்படுத்துவோம். இன்னைக்கு எந்த பள்ளி அப்படி இல்லையேங்க, எந்த பள்ளி இல்லையே. அதனால தானே சத்தம் போடாம ஒரு ராம் லல்லாவால மகத்தான தீர்ப்பை வாங்க முடிஞ்சது. கேவலம் இல்லையா அந்த சமுதாயத்துக்கு? யோசிங்க, ஒரு சிலங்க 1989 அதுக்கு பேர்ல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி நான் ராம்லல்லாவின் வாதி என்று 3 பேர் வாதியாக இருந்ததில் ஒரு வாதியாக இருந்து வாதிட்டு வெற்றி பெற்றார். 2019 தீர்ப்பை வாசிச்ச மறுநாள் பத்திரிகைகள் எல்லாம் எழுதிய தலைப்பு செய்திகளில் ஒன்று என்ன தெரியுமா? ராம்லல்லா பெற்ற மகத்தான தீர்ப்பு. ராம்லல்லா யாருப்பா? 1949 மெம்பர்ல சத்தம் போடாம இரவோடு இரவாக முளைச்சு உட்கார்ந்த அந்த குட்டி சிலை, அந்த சிலைக்கும் அந்த சொத்து பாகம் என்று தீர்ப்பு செய்தார்கள். எங்க இருந்து வந்தது? பள்ளிவாசலை பயன்படுத்த வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் சரியா பயன்படுத்தாதனால. எங்க இருந்து வந்தது? இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவாளி கேட்டிருந்தான்னா அதை எப்படி தூக்கி போடணும் இஸ்லாம் சொல்லிச்சா அப்படி தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமில்லை யாரும் அவரோட பள்ளியை பயன்படுத்தி இருந்தான்னா இன்னைக்கு கோஷம், ஆர்ப்பாட்டம், போராட்டம். ஆக நம்ம கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதன் மீது நியாயமான கடமை இருக்கிறது. அதை மனசுல வச்சு இதை சரியாக பேணக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுக்கு குர்ஆனும் சுன்னத்தும் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தருகிறது. ஒரு ஜும்ஆவில் சொல்லி இதனுடைய எல்லா செய்திகளையும் நாம் நீக்குமாறு நிறைவாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை அதை பண்பையும் பக்குவத்தோடையும் முறையாக அணுகக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. அல்லாஹும்ம இஸ்ஸில் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك، اللهم افرغ علينا صبرا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.